அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாய் திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்திலுள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்குற இந்த திருக்கோயில் காவிரி கரையின் வடகரையில் அமைந்திருக்கு. சமயபுரத்து மாரியம்மனுக்கு இந்த பெயர் வந்ததற்கான காரணம் என்ன? சமயபுரத்து மாரியம்மன் ஆற்றிய திருவிளையாடல்கள் என்னென்ன? அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பக்தர்கள் தான் கடவுளை வேண்டி பட்னியாக விரதம் இருப்பாங்க. ஆனால் சமயபுரத்தவளே பக்தர்களுக்காக பட்னி விரதம் இருக்காங்க. அதனுடைய காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழகத்தில் பழனி முருகன் கோவிலுக்கு அடுத்தபடியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லும் கோவிலாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி போன்ற கிழமைகளில் அதிக அளவிலான பக்தர்கள் வருவதை நம்மளால் இன்றளவும் பார்க்க முடியும். திருச்சியில் அருகே அமைந்துள்ள சமயபுர மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் இருக்கிற சக்தி பீட தலங்களில் தலைமை பீடமாக விளங்குது. இத்தல மாரியம்மனின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இருக்கிற பல பக்தர்களுக்கு தாயாகவும் குலதெய்வமாகவும் விளங்குபவள் சமயபுரம் மாரியம்மன். சமயபுரத்தால் மகமாயி என பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுறாங்க. இத்தல அம்மன் சிவன், பிரம்மா, விஷ்ணுவின் ஒன்று சேர்ந்த வடிவமாக விளங்குறாங்க. சுதை சிற்பமாக, சுயம்பு திருமேனியாக அம்பிகை 8 திருக்கரங்களுடன் 27 நட்சத்திரங்களையும் தனக்குள் அடக்கிய குங்கும நிற சிவந்த திருமுகத்தோடு காட்சி தருகிறாள். தட்சனின் யாகத்தீயில் விழுந்து எரிந்த சக்தியோட உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் தாண்டவம் ஆடிய போது சக்தியோட திருக்கண்கள் விழுந்த இடமா சமயபுரம் கருதப்படுது. அதனாலேயே இந்த தலத்திற்கு கண்ணூர் என்ற பெயர் ஆதி காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கோவில் பழங்காலம் முதல் இருக்கும் உற்சவ திருமேனியின் உடல் முழுவதும் 1000 கண்களுடன் இருப்பதை காண முடியும். சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்செரித்தல் விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கமாக இருக்குது. கோடை காலத்தில் வெப்பத்தால் பலவிதமான நோய்கள் தோன்றும். அப்படின்றதுனால மாசி கடைசி ஞாயிறு துவங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரை 28 நாட்கள் சமயபுரம் மாரியம்மன் உலக உயிர்களோட நன்மைக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பது வழக்கம். அதாவது இந்த 28 நாட்களும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் எதுவும் படைக்கப்படாது. இளநீர், பானகம், கரும்புச்சாறு, துள்ளுமாவு இது மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படும். வழக்கமாக அம்மனுக்காக வேண்டிட்டு பக்தர்கள் தான் பட்னி இருப்பாங்க. ஆனால் பக்தர்களுக்காக அம்மன் விரதம் இருக்கிற ஒரே கோவில் இது மட்டும்தான். பட்டினி விரதம் இருக்கிற காலங்களில் அம்மனோட முகம் சோர்வோடு காணப்படுவதாக சொல்லப்படுது. இந்த காலத்தில் அம்மனை குளிர்விப்பதற்காக கூடையாக மலர்களை கொண்டு வந்து அம்மனுக்கு விழா நடத்துவாங்க. இதை தான் பூச்சொரிதல் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து வண்டிகளில் பூக்களை கொண்டு வருவாங்க. இதன்படி பூச்சொரிதல் நடப்பதற்கு புராண கதையும் ஒன்று சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திருச்சியை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேய படைக்கும் பிரெஞ்சு படைக்கும் கடுமையான போட்டி நிலவியது. பிரெஞ்சு படைகள் காவிரி கரையோட ஒரு பகுதியான ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டு இருந்தாங்க. கொள்ளிடத்தில் அப்போது வெள்ளம் வந்ததுனால மறுகரையான சமயபுரத்தில் ஆங்கிலேய படைகள் தங்கியிருந்தன. ஆளுநர் ராபர்ட் கிளைவ் தனது தளபதிகளோடு தங்கியிருந்தாங்க. தாங்கள் கொண்டு வந்த ஆயுதங்களை வைக்கப்பட்டிருந்த கொட்டகைக்கு காவலா தளபதிகள் இருந்தாங்க. இதனால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தாங்க. ஒரு நாள் தளபதிகளில் ஒருவரான ஜின்ஜின் நள்ளிரவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது மஞ்சள் உடை உடுத்திய ஒரு பெண் 2 கைகளையும் தீச்சட்டி ஏந்தி போவதை அவங்க பார்த்தாங்க. ஜின்ஜின் அந்த நிற்குமாறு பலபடி சொன்னாங்க.
பலபடி சத்தமிட்டும் அந்த பெண் அதை பொருட்படுத்தாமல் சென்றாள். இதனால் கோபமடைந்த ஜின்ஜின் தனது கை துப்பாக்கியால் அந்த பெண்ணை சுட்டிருக்காரு. அந்த தோட்டாக்கள் அனைத்தும் பூக்களா மாறி அந்த பெண்ணோட தலையில் விழுந்தது. துப்பாக்கியோட சத்தம் கேட்டு வெளியே வந்த மக்கள் தங்களோட காவல் தெய்வமான மாரியம்மன் தான் இவங்க, அவங்கள சுட்டு நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஜின்ஜின் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ப மறுத்துட்டாரு ஜின்ஜின். அனைவரையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு போய் பார்க்கலாம், உங்களுடைய காவல் தெய்வம் அந்த கருவறையில் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு ஜின்ஜின் ஊர் மக்கள் கிட்ட சொல்கிறாரு. மாதிரி ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்று பார்த்தாரு. அங்கே கருவறையில் அம்மன் இல்லை. திடீரென மிகப்பெரிய ஒரு ஒளிய இடம் முழுவதும் நிரம்பி பீடத்தில் மீண்டும் அம்மன் வந்து அமர்ந்தாள். இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் இருந்து வணங்கினாங்க. ஆனால் ஜின்ஜினுக்கு கண் பார்வை பறிப்போனது. தனது தவற உணர்ந்து மாரியம்மனிடம் மன்னிப்பு கேட்ட ஜின்ஜினுக்கு 3 நாட்கள் கழித்து கண் பார்வை தெரிந்தது. இந்த நிகழ்வை நினைவுபடுத்துகிற விதமாக ஆண்டுதோறும் அம்மனுக்கு பூச்செறிதல் விழா நடத்தப்படுது. ஸ்ரீரங்கத்தில் இருந்து வந்ததால் சமயபுர மாரியம்மனின் தாய் வீடாக ஸ்ரீரங்கம் கருதப்படுது. மாரியம்மனோட அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து வரும் பூக்களே அம்மனுக்கு முதல்ல அர்ப்பணிக்கப்படும். அதே மாதிரி சித்திரை மாதத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொண்டு வந்து கொடுக்கிற வைபவமும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த சமயபுரம் திருக்கோயில் எதனால் பரிகார தலமாக விளங்குது அப்படின்னு பார்த்தா, திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமனை சிவன் அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்படுது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களோட அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இந்த திருக்கோயில். இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலைமீது எழுந்தருளியிருப்பதை காணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயில் தீராத நோய்களையும் தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருது. நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், கவலையோ கஷ்டமோ இருந்தாலும் சமயபுரத்தாளிடம் சொல்லி அவளின் சந்நிதியில் நின்று ஒரு துளி கண்ணீரை கூட பொறுத்திருக்க மாட்டாள். நம் கண்ணீரையும் கவலைகளையும் துடைத்து காப்பாள் சமயபுரத்தாள். நாம் கேட்கும் சமயங்களிலெல்லாம் வரம் தந்தருள்வாள் தேவி. அதனால தான் அவளுக்கு சமயபுரத்தாள் எனும் திருநாமமே அமைந்தது அப்படின்றாங்க பக்தர்கள். இந்த திருத்தலம் கண்ணூர், விக்ரமபுரம், மகாலிபுரம், மகாகாளிபுரம், கண்ணபுரம் என்று சமயபுரத்துக்கு பல பெயர்கள் இருக்கு. ஆனாலும் சமயபுரம் அப்படின்ற பேரு தான் பிரபலமான பேராக இருக்கு. தமிழகத்தோட சக்தி திருத்தலங்களில் மிக மிக முக்கியமான திருத்தலம் அப்படின்ற பெருமை சமயபுரத்திற்கு இருக்கு. சோழ மன்னன் தன் சகோதரிய கங்கை தேசத்து மன்னனுக்கு திருமணம் செஞ்சு வச்சான். அவங்களுக்கு சீதனமாக கோட்டையையும் நகரம் ஒன்றையும் அளித்தான். அந்த நகரம் கண்ணூர் என அழைக்கப்பட்டது. கால ஓட்டத்துக்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் படையெடுத்தாங்க. அப்போ கோட்டையும் அழிச்சாங்க, நகரத்தையும் அழிச்சாங்க. நகரம் அழிந்து பொட்டல் காடாக மாறிச்சு. பிறகு பொட்டல் வெளியில் வேப்ப மரங்கள் வளர்ந்தன, வேம்பு காடாக மாறிச்சு. இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி அப்படின்ற பேரில் கோயில் கொண்டிருந்தாள் தேவி. கோரை பற்களும் செக்க சிவந்த கண்களுமா திகழ்ந்தாள் என்பதனால அப்போதைய ஜூயர் சுவாமிகள் வைஷ்ணவி அம்மனை வேறொரு இடத்துக்கு பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செஞ்சாங்க. அதன்படி
வைஷ்ணவி தேவியோட திருச்சிலையை சுமந்துட்டு வடக்கு நோக்கி பயணிச்சாங்க. வழியில் ஒரு இடத்துல இலைப்பார அமர்ந்தாங்க. பின்னர் கண்ணூர் அரண்மனை இருந்த மேட்டு பகுதியை அடைஞ்சாங்க. அங்கே ஓலக்கொட்டாயில் அம்மனை வைத்து சென்றனர். வைஷ்ணவியை அன்று முதல் கண்ணூர் அம்மன் அப்படின்னே அழைச்சிட்டு வந்தாங்க. வைஷ்ணவி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவள் கண்ணூர் அம்மன், கண்ணூர் மாரியம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டா. பின்னாளில் சமயபுரத்தாள் அப்படின்னும் சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க. கண்ணூரில் அம்மனாக இருந்த சமயத்தில் தென்னகத்தின் மீது விஜயநகர மன்னர் படையெடுத்தாங்க. தன் படை வீரர்களோடு கண்ணூர் வேப்பங்காட்டில் தங்கினாங்க. அங்கே இருந்த அம்மனை பார்த்து வணங்கி வேண்டிக் கொள்கிறாங்க. யுத்தத்தில் வெற்றி பெற்றால் உனக்கு கோயிலை கட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதன்படியே கோயிலையும் எழுப்பினார் விஜயநகர மன்னர். அம்மனை பிரதிஷ்டை செஞ்சு பரிவார தெய்வங்களாக விநாயக பெருமானையும் கருப்பண்ணரையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். இன்றைக்கு இருக்கிற சமயபுரம் திருக்கோயில் கிபி 1804 விஜயரங்க சொக்கநாத மன்னரால் கட்டப்பட்டது. அதே சமயம் சோழ பேரரசு காலத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னும் விஜயநகர மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் இன்னும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு கல்வெட்டில் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அன்று தொடங்கி இன்றளவும் தன் சக்தியையும் சாந்தியையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் சமயபுரத்து மாரியம்மன். திருச்சியோட எல்லை தெய்வமாக திகழ்கிறாள் சமயபுரத்தால். உலகுக்கே காவல் தெய்வமாகவும் சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைவியாகவும் காஞ்சி காமாட்சி அம்பாள் திகழ்கிறது போல உலகத்து மாரியம்மன்களின் தலைவியா சமயபுரத்து மாரியம்மன் அருள் புரிகிறாங்க. நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், கவலையோ கஷ்டமோ இருந்தாலும் சமயபுரத்தாளிடம் சொல்லி அவளோட சந்நிதியில் நின்று ஒரு துளி கண்ணீரை கூட பொறுத்துக்க மாட்டா. நம் கண்ணீரையும் கவலையும் துடைக்க காப்பாள் சமயபுரத்தாள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் இரவும் அம்மனை தீச்சட்டி ஏந்தி ஊர் முழுவதும் காவல் காத்து வருவதாகவும், நோய் பிணிகளில் இருந்து மக்களை காப்பதாகவும், அநீதிகளை தட்டி கேட்பதாகவும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும், பக்தர்களுக்காக பச்சை பட்டினி இருக்கிறதும் உலகத்திலேயே இந்த சமயபுரத்தவள் மட்டும்தான். தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு முதன்மை தாயாய் இருந்து அருள் புரிஞ்சிட்டு வராங்க சமயபுரத்து மாரியம்மன். இந்த வீடியோவில் சமயபுரத்தவள் யார், எதனால் பூலோகம் வந்தாங்க, ஏன் வேப்ப மரத்தடியில் ஆட்சி புரிஞ்சா அம்மனுடைய வரலாற்றையும் சக்திகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சமயபுரத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா, அதனுடைய அனுபவங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.